Hello students, today we are going to continue our unit 1 gross domestic product and its growth and introduction of economics portion in 10th social science. In our previous classes we have studied what is national income and what is gross domestic product. உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் about national income and gross domestic product பற்றி. So understand this lesson very clearly because நீ பெருசாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணுன்னாலுமே இந்த லெசன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக திரும்ப நீ இதெல்லாம் படித்து தான் ஆகணும். ஸோ கெயின் நாலேஜ் நவ் இட் செல்ஃப். டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். எக்கனாமி இல்லாமல் நார்மலாக க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரோத் மை சன் இஸ் 5 years old அப்படின்னு சொன்னோன்னா he is physically grown up அப்படிங்கிறது அர்த்தம். 5 வருஷம் என் பையனுக்கு ஆகிடுச்சு, அவன் வளர்ந்துட்டான் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், க்ரோத்துன்னு சொல்கிறோம். பட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஃபிசிக்கலோட மென்டல் டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி எல்லாமே இருக்கிறது தான் நம்ம டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஒரு குவான்டிட்டியை மட்டும் மெஷர் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். குவாலிட்டியும் ஆடடாக மெஷர் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் இட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர்லி. லைக்வைஸ் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் பர் த எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென், ஹீ இஸ் மிஸ்டர் அமர்த்தியா சென், அண்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட், என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக் க்ரோத் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் க்ரோத்துங்கிறது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டோட ஒரு பார்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. யுனைடெட் நேஷன்ஸ் see it like this: economic development focuses not only on man's materialistic need but it focuses on overall development or rise in its living standard. முன்னே நான் சொன்ன மாதிரி தான் க்ரோத்துங்கிறது குவான்டிட்டியை மட்டும் மெஷர் பண்ணும், டெவலப்மெண்ட்டுங்கிறது குவாலிட்டியும் மெஷர் பண்ணும். லைக்வைஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ங்கிறது மேனோட நீடு மட்டும் இல்லை, அவனோட ஓவரால் டெவலப்மெண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, let us see in detail. எக்கனாமிக் க்ரோத் இஸ் த குவான்டிடேட்டிவ் மெஷர். குவான்டிட்டி என்ன அளவு அப்படிங்கிற குவான்டிடேட்டிவ் மெஷர் which considers the rise in output produced in an economy or nation in a particular period in its monetary value, money value. போன வருஷம் நம்ம கண்ட்ரியோட எக்கனாமி 100 கோடி இருந்துச்சு, இந்த வருஷம் நம்மளோட எக்கனாமி 150 கோடி ஆகிடுச்சு அப்படின்னு குவான்டிட்டியை மட்டும் மணி வேல்யூவில் மெஷர் பண்ணுறது நம்ம எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். The key parameters of economic growth in an economy are GDP and GNP, which helps in measuring the actual size of an economy. எக்கானமிக் க்ரோத்தை எதை வச்சு மெஷர் பண்ணலாம்? ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை வச்சும் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டை வச்சும் மெஷர் பண்ணலாம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் எ ப்ராடர் பிக்சர் ஆஃப் அன் எக்கானமி which takes into account an increase in production level or output of economy along with improvement in the living standard of citizens. ஸோ அவுட்புட்டை மட்டும் மெஷர் பண்ணாமல் சிட்டிசன்ஸோட லிவிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லலாம், அந்த காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையெல்லாம் இப்போலாம் மிஷின்ஸ் வந்துருச்சு, ரொம்ப ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிவிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லலாம். It focuses more on socio-economic factors rather than just the quantitative increase in production. எவ்வளோ ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குதுங்கிறத மட்டும் கவனிக்காமல் பீப்புளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்கிறதையும் மெஷர் பண்ணோம்னா தட் இஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். Economic development is a qualitative measure. Economic growth is a quantitative measure, whereas economic development is a qualitative measure. Quality measure பண்ணுது which measures the improvement in technology. சின்ன சின்ன விஷயம் என்னது, கையில் தறி நெஞ்சிட்டு இருந்தோம், இப்போல்லாம் அதுக்கெல்லாம் மாடர்ன் மிஷின்ஸ் வந்துருச்சு இல்லையா? லேபர் ரீஃபார்ம், லேபருக்கெல்லாம் நிறைய புது புது என்னது, லோவரிங் த ஒர்க்கிங் ஹார்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் வேஜஸ், கம்மி நேரம் வேலை செஞ்சு அதிக சம்பளம் தரது, அந்த மாதிரி லிவிங் ஸ்டாண்டர்டோட ரைஸ்,
broader institutional changes in an economy. Institutionally நிறைய changes, இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறது தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் நாட் ஒன்லி மெஷரிங் த அவுட்புட் லெவல் பட் ஆல்சோ மெஷரிங் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள். அதை நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்கனாமிக் க்ரோத் எதை வச்சு மெஷர் பண்ணோம்? ஜிடிபி ஜிஎன்பியை வச்சு மெஷர் பண்ணுறோம். ஹவு டு மெஷர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் அன் ஆப்ட் டூல். ஆப்ட்னா ஒரு பர்ஃபெக்ட் டூல் டு மெஷர் த ரியல் டெவலப்மெண்ட் இன் அன் எக்கானமி. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம். ஸோ see the difference between economic growth and economic development. Economic growth is the positive quantitative change in the output of an economy in a particular period of time. So quantity outputல எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்கிறது economic growth. But economic development considers the rise in output in an economy along with the advancement of HDI index, human development index, which considers என்னென்னலாம் இருக்கும்? rise in living standard, advancement in technology, overall happiness index of a nation. இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணால் that is called as economic development. economic growth is a narrow concept. narrowனா ரொம்ப ஸ்மால், குறுகலாக இருக்கும். என்னது, நம்ம ப்ரொடக்ஷனை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது எக்கனாமிக் க்ரோத்து. பட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் அன் ப்ராடர், நிறைய திங்ஸை கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் அன் ப்ராடர் கான்செப்ட். இட் இஸ் குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர், வேறஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் குவாலிட்டேட்டிவ் இன் நேச்சர். ஸோ எதை வச்சு நம்ம எக்கனாமிக் க்ரோத்தை மெஷர் பண்ணலன்னா ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ, எஃப்ஐஐ. எஃப்டிஐ மீன்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எஃப்டிஐனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ஃபாரின் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஓனர்ஷிப்பை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிறது தான் எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறது எஃப்டிஐன்னு சொல்கிறோம். எஃப்ஐஐ மீன்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஃபாரின் ஸ்டாக் மார்க்கெட்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு? எக்கனாமிக் க்ரோத்துக்கு. பட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்னா ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் அப்படின்னா நம்ம பிறக்கும் போது இத்தனை வருஷத்துக்கு நம்ம உயிர் வாழ்வோம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டன்சி ரேட். இப்போ இருக்கிற ஒரு பர்டிகுலர், அந்த காலத்துலலாம் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு 60 to 70 இயர்ஸ் இருக்கிறது தான் எக்ஸ்பெக்டன்சி ரேட், உயிர் வாழ்கிறது. ஸோ அந்த ரைஸ் இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஃபேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிட்ரஸி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் கமா இன்ஃபேண்ட்னா என்னது? சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்களோட ஹெல்த் கேர் அதெல்லாம் ரைஸ் ஆகிறது. இம்ப்ரூவ்மெண்ட் இன் லிட்ரஸி ரேட், எவ்வளோ பேர் படித்தவங்க இருக்கிறாங்க, அது எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்க்குறது. இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னா நிறைய குழந்தைங்க பிறந்து இறந்துருச்சு. ஸோ நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் நீங்கள் மேபி கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல, அப்போலாம் ஒருத்தருக்கு 10-12 குழந்தைங்க இருந்திருப்பாங்க, மேபி 1-2 குழந்தைங்க இறந்துருப்பாங்க. அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பிறந்த உடனே குழந்தைங்க என்ன ஆகிடுச்சு? இறந்து போயிடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போலாம் நல்ல ஒரு நியூட்ரிஷன் அண்ட் நல்ல ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால அந்தளவுக்கு குழந்தைங்க என்ன ஆகிறதில்ல, பறக்கும் போது இறக்குறது இல்லை. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். மார்டாலிட்டினா டெத் ரேட்டை தான் மார்டாலிட்டி ரேட்னு சொல்கிறோம். இன்ஃபேண்ட்னா சின்ன குழந்தைங்க. அண்ட் பாவர்ட்டி ரேட், பாவர்ட்டின்னா நமக்கு தெரியும், பாவர்ட்டி ரேட். இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறது தான் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்மில் எக்கனாமிக் க்ரோத் பண்ண முடியும், பட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ங்கிறது இட் டேக்ஸ் லாங் டேர்ம். டெவலப்டு நேஷன்ஸ்லாம் தான் எக்கனாமிக் க்ரோத் நல்லாயிருக்கும், பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதை நம்ம இன்க்ரீஸ் இன் நேஷனல் இன்கம், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சு, ஜிஎன்பி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை நம்ம எக்கனாமிக் க்ரோத்துன்னு சொல்லலாம். இங்கே ரியல் நேஷனல் இன்கம், தட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். இன் எ சர்டைன் பீரியட் ஆஃப் டைம், இது கொஞ்ச நாளைக்கு டெவலப் நல்லா இருக்கலாம், கொஞ்ச நாள் கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும்.
கவர்மெண்ட் எய்டு இந்த மீனிங் ஹெல்ப் பண்ணுறது தான், சப்போர்ட் பண்ணுறது தான் எய்டு. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் தேவையில்லை எக்கனாமிக் க்ரோத்துக்கு. பிகாஸ் எல்லோரும் அவங்கவுங்க செல்ஃப், இப்போ நான் நிறைய சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா எக்கனாமிக் க்ரோத் நல்லாயிருக்கும். இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஸோ மே நாட் ரெக்வயர் கவர்மெண்ட் சப்போர்ட் ஆர் இன்டர்வென்ஷன். இதில் கவர்மெண்ட் சப்போர்ட் தேவையில்லை. பட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேணும்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும். ஹைலி டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் as it includes widespread policies changes. So without government intervention it is not possible. Government intervention இல்லைன்னா economic developmentங்கிறது that is not possible. So understand it clearly. And next one is developmental path based on GDP and employment. GDPயை வச்சு நம்ம கண்ட்ரி டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோம், என்ன பண்ணணும், பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்துச்சு. இந்த டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியா இட் ஃபர்ஸ்ட் அண்டர்டுக் த பாலிசி ஆஃப் க்ளோஸ்டு ட்ரேட். க்ளோஸ்டு ட்ரேட்னா ட்ரேட் வித்தின் த கண்ட்ரி. ட்ரேடு தான் ஃபஸ்ட்டு என்ன, பையிங், செல்லிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். க்ளோஸ்டு ட்ரேட்னா கேரிங் அவுட் ட்ரேட் வித்தின் எ கண்ட்ரி, நம்ம கண்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் பண்ணிக்கணுங்கிற பாலிசி ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணோம். This was to give thrust to domestic industries and reduce the dependency of foreign products and companies. எதனால் க்ளோஸ்டு ட்ரேட் ஃபாலோ பண்ணினாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற இண்டஸ்ட்ரியெலாம் டெவலப் ஆகணும். எல்லோரும் நிறைய ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் ஆகாது இல்லையா. ஸோ நம்ம கண்ட்ரீஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் ஆகணும் அண்ட் நிறைய ஃபாரின் ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் வி ஃபாலோட் க்ளோஸ்டு ட்ரேட். Trade and interaction with the outside world remained limited. ஸோ நம்ம கண்ட்ரியை விட்டு வேறு கண்ட்ரியில் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது வெரி வெரி லிமிட்டடாக இருந்துச்சு. திஸ் அவுட்லுக் கண்டினியூ டில் 1991. இது எப்போ வரைக்கும் நடந்துச்சு, 1991 வரைக்குமே க்ளோஸ்டு ட்ரேட் மாதிரி தான் இருந்துச்சு. 1991 நிறைய எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன் மாதிரி எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் நடந்ததுனால India finally decided to open its border to free trade and liberalized its economy by allowing foreign companies to enter into the Indian economy. 1991 இந்த லிபரலைஸ் பண்ணதுனால இந்தியா ஸ்டார்டட் டு ஃபாலோ ஓப்பன் ட்ரேட் பாலிசி. ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நம்ம ஊரில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவங்க இண்டஸ்ட்ரீஸ்லாம் செட்டப் பண்ண ஆரம்பித்தாங்க. A thrust was given to employment generation under 5-year plan. 5-year பிளான் அப்படின்னா என்னென்னா, திஸ் வாஸ் ஃபார்முலேட்டட் பை ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருந்தப்பே 5-year பிளான் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த 5 இயர்ஸில் நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம், நம்ம கண்ட்ரி என்ன டெவலப் ஆக போகுது அப்படிங்கிற பிளானை ஃபார்முலேட் பண்ணி அந்த பாத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறது தான் 5-year பிளான் அப்படின்னு சொல்கிறோம். இது 1950லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம 12th 5-year பிளான் கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த 5-year பிளான்ஸ்லாம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுத்துட்டு இருந்தாங்க, த்ரஸ்டீஸ் இம்பார்ட்டன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணுங்கிறதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. திஸ் வாஸ் டு மேக் அப் ஃபார் அ ரைசிங் பாப்புலேஷன் அண்ட் லேக்கிங் ஜாப்ஸ் டு அப்சர்வ் த இன்க்ரீஸ்டு ஒர்க் ஃபோர்ஸ். பாப்புலேஷன் என்ன ஆகிட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. ஒர்க் ஃபோர்ஸ், வேலை செய்கிறவங்க அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் வாஸ் ஆல்சோ கிவன் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா ஃபார் த இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிட்யூண்ட் இட் வாஸ் ஆஃப் த இந்தியன் லேண்ட்ஸ்கேப். இந்தியாவில் அர்பன் ஏரியாஸை விட ரூரல் ஏரியாஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரூரல்னால் நமக்கு தெரியும், வில்லேஜ் ஏரியாஸ் எல்லாம் தான் ரூரல் ஏரியாஸ்ன்னு சொல்கிறோம். டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸை அர்பன் ஏரியான்னு சொல்கிறோம். ரூரல் ஏரியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய பாலிசிஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்க. பாவர்ட்டி அலிவியேஷன் மீன்ஸ் ரிடக்ஷன். பாவர்ட்டி என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். கேம் as an corollary ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் த பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் பாத் ஆஃப் இந்தியா. கரோலரினா என்னென்னா, கெட்டிங் ஐடியா ஃப்ரம் சம்திங் ஆல்ரெடி ப்ரூவ்டு. ரூரல் டெவலப் பண்ணணும்னா, ரூரல் ஏரியாஸை டெவலப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாவர்ட்டி என்ன ஆகிடும், கம்மியாயிடும். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சென்டென்ஸில் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் மஸ்ட் டு ரெடியூஸ் த பாவர்ட்டி. ஸோ அதனால் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. India inherited a poverty-stricken economy from the British rule, which had destroyed its resource base completely. பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஊரில் இருந்த எல்லா ரிசோர்ஸஸையும் அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் இந்தியா பயங்கர பாவர்ட்டி ஸ்ட்ரைக்கன் எக்கனாமியாக தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா வெல்த்தி எக்கனாமியாக இல்லை.
The public sector was given significant importance. Public sectorனா கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸ் எல்லாம் தான் நம்ம பப்ளிக் செக்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேர் சப்ஜெக்ட் டு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். இது பிஃபோர் 1990 அப்போ வந்து என்ன பண்ணாங்க, பப்ளிக் செக்டாருக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ப்ரைவேட் செக்டாருக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு, ரூல்ஸ் இருந்துச்சு. இட் வாஸ் பிலீவ்டு தட் த கவர்மெண்ட் வாஸ் த சோல் ப்ரொடெக்டர் ஆஃப் த பீப்புள் அண்ட் வுட் ஒர்க் டுவர்ட்ஸ் த சோஷியல் வெல்ஃபேர். மக்களை பீப்புளை பாதுகாத்துக்கிறது, பீப்புளோட வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்ணுறது யார் மட்டும்தான், கவர்மெண்ட் மட்டும்தான் ஒரு பிலீஃப் இருந்துச்சு. India has sustained rapid growth of GDP for the last 2 decades, leading to rising per capita income and a reduction in absolute poverty. Sustain அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருது. என்னத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க, ரேப்பிட் க்ரோத் ஆஃப் ஜிடிபி, பயங்கர ஃபாஸ்ட் க்ரோத். ஜிடிபி என்ன ஆகிட்டே வருது, ரேப்பிட் க்ரோத் ஆகிட்டே வருது. ஃபார் த லாஸ்ட் 2 decades. Decade is a period of 10 years. 10 year தான் 1 decadeன்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு ஜிடிபி என்ன ஆகிட்டே வருது, இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிறதுனால பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் பாவர்ட்டி என்ன ஆகிட்டே வருது, ரெடியூஸ் ஆகிட்டே வருது. Per capita income has doubled in 12 years. In per capita income, placing India comes just inside the middle income country category. ஸோ லோ இன்கம், ஹை இன்கம், மிடில் இன்கமில் இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆனதுனால இட் ஹஸ் கம் இன் டு த மிடில் இன்கம் கண்ட்ரி கேட்டகரி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இஸ் 65 years. நம்ம பிறக்கும்போது எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழலாம்னு நினைக்கலாம், 65 years. அண்ட் 44% ஆஃப் த சில்ட்ரன் அண்டர் 5 ஆர் மால் நரிஷ்டு. அண்டர் 5, 5 வயசு கம்மியாக இருக்கிற சில்ட்ரனில் 44% ஆஃப் த சில்ட்ரன் என்ன தான் இருக்கிறாங்க, மால் நியூட்ரிஷன், அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிறதே இல்லை. த லிட்ரஸி ரேட் ஃபார் த பாப்புலேஷன் ஏஜ்டு 15 years அண்ட் அபவ் இஸ் ஒன்லி 63%. 15 இயர்ஸ்க்கு அதிகமாக, 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் அதில் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி 63% கம்பேர்ட் டு 71% ஃபிகர் ஃபார் லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்லாம் 15 வயசு மேலே இருக்கிறவங்களோட லிட்ரஸி ரேட் கால்குலேட் பண்ணால் 71% இருக்குது. பட் இந்தியாவில் 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களோட லிட்ரஸி ரேட் கால்குலேட் பண்ணால் 63% தான் இருக்குது. ஸோ லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸோட ஆவரேஜை விட இந்தியாவில் லிட்ரஸி ரேட் எப்படி தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. படித்தவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. India has followed a different path of development from many other countries. மற்ற கண்ட்ரீஸை விட ஒரு டிஃப்ரெண்ட் பாத் டெவலப்மெண்ட்காக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேக்டர்ஸ் சப்போர்ட்டிங் இந்தியன் டெவலப்மெண்ட். எப்படி இந்தியா லாஸ்ட் 20 இயர்ஸாக நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது, நல்ல ஒரு க்ரோத் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த க்ரோத் எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியுதுன்னு பார்த்தோம்னா, எ ஃபாஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். எந்த ஒர்க் இருந்தாலும் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷன் இருக்கிறாங்க. There are 700 million Indians under the age of 35 and the demographics look good for Indian growth in the next 20 years at least. Demographic அப்படின்னா டேட்டா ரிலேட்டட் டு பாப்புலேஷன், எந்த ஊரில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான் டீமோகிராஃபிக். அண்டு 35 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கிறவங்க என்னவா இருக்கிறாங்க, 700 மில்லியன் இருக்கிறாங்க, நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் அவங்கெல்லாம். ஸோ அதனால் இந்தியன் எக்கனாமி டெவலப் ஆகிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன். பாப்புலேஷன் ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 20 இயர்ஸ்க்கு அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. India is experiencing demographic transition that has increased the share of working age population from 58% to 64% over the last 2 decades. Last 20 yearsல ஒர்க் ஃபோர்ஸ் 35 இயர்ஸ் அண்ட் கம்மியாக இருக்கிறவங்க 58%லேருந்து 64% ஆகிட்டாங்க. அதனால் ஒர்க் பண்ணுற பீப்புள் இந்தியாவில் என்ன ஆகிட்டாங்க, அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம க்ரோத்தை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. இந்தியா ஹேஸ் அ ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம். லீகல்னால் லா, நல்ல ஒரு குட் லா இருக்குது. அண்ட் மெனி இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க நிறைய இருக்கிறாங்க.
This has been a key to attracting inward investment from companies such as those specializing in information technology. இந்தியாவில் நல்ல ஒரு லா இருக்கிறதுனாலையும் நிறைய இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருக்கிறதுனாலையும் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி செக்டாரில் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ இந்தியாவில் ஒரு குட் லா இருக்குது. This is also a reason for good economic growth. India's economy has successfully developed in highly advanced and attractive clusters of business in the technology space. Clusters na group of companies ஒரே இடத்துல ஆரம்பிக்கிறது தான் cluster அப்படின்னு சொல்கிறோம். For example, witness the rapid emergence of Bangalore as a hub for global software business. ஸோ குளோபல் வேர்ல்டு லெவலில் இருக்கிற சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே எங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி, கிளஸ்டர் இஸ் a குரூப் ஆஃப் சிமிலர் திங்ஸ் அக்கரிங் இன் a க்ளோஸ் டுகெதர் ப்ராக்சிமிட்டி. கிட்ட நிறைய கம்பெனிஸ் ஒரே வேலை செய்கிற கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கிளஸ்டர்னு சொல்கிறோம். பெங்களூரில் அந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஹென்ஸ் பெங்களூர் பிகேம் a குளோபல் ஹப் ஃபார் ஐடி செக்டார். External economies of scales have deepened their competitive advantages in many related industries. எக்ஸ்டர்னல் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிமிலர் ஏரியாவில் நிறைய கம்பெனிஸ் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால ஒரு பர்ச்சேசர் வந்தானா அவனுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவன் வாங்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வாங்கிட்டே போவோம். இப்போ நம்ம ஒரு துணிக்கு வாங்க போகிறோம், ஒரே ஒரு கடை மட்டும் இருந்துச்சுன்னா பிடிக்கலினா வந்துடுவோம். அதே இடத்துல 10 கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே வந்துடுவோம். அதே மாதிரி தான் பெங்களூரில் நிறைய ஐடி செக்டார் இருக்குது அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி வந்து ஏதோ ஒரு ஐடி செக்டாரோட சர்வீஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கிளஸ்டராக இருக்கிறதோட அட்வான்டேஜ் இது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லேபர்ஸ் நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிட்டே இருக்குது. இந்த மாதிரி என்னது தொழிலை பூஸ்ட் பண்ணுறதுல இருந்தால் நம்ம எக்ஸ்டர்னல் எக்கனாமிஸ் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்கிறோம். ஹவ் டீப்பன்ட் தேர் காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் இன் மெனி ரிலேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் அன் டூல் டு மெஷர் த ரியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் அ கண்ட்ரி. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ணுற ஒரு டூல் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். In 1990, Mehboob ul Haq, a Pakistani economist at the United Nations, introduced Human Development Index. ஸோ 1990 UNO கான்ஃபரன்ஸில் பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. The Human Development Index is a composite index of life expectancy at birth. Composite index அப்படின்னா என்னன்னா it is made up of அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் எதை வச்செல்லாம் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அடல்ட் லிட்ரஸி ரேட். அடல்ட்டுன்னா நமக்கு தெரியும் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கள தான் அடல்ட்டுன்னு சொல்லுவோம். அடல்ட் லிட்ரஸி ரேட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஸ் அ லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது எதெல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணுறாங்க? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அடல்ட் லிட்ரஸி ரேட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணது தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அட்ஜஸ்டட் டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை பற்றி உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் கன்சிடர் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 1000 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம். இப்போ ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம். இந்தியாவில் அது 10,000 rupees-ஆக இருக்குது. ஓகே, ஸோ இந்தியாவில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் என்னவாக இருக்குது? 10,000-ஆக இருக்குது. அதே யூஎஸ்ஏல போய் அந்த மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், அது $100 இருக்குது. ஸோ இந்தியாவில் வாங்குகிற மொபைல் ஃபோனோட காஸ்ட் 10,000 rupees. அதே மொபைல் ஃபோன் நம்ம எங்கே வாங்குகிறோம்? யூஎஸ்ஏல வாங்குகிறோம். யூஎஸ்ஏல வாங்கும் போது அதோட ப்ரைஸ் என்னவாக இருக்குது? $100 இருக்குது. சரியா? இப்போ நமக்கு டாலர் கன்வர்ஷன் தெரியும். ஸோ ஒரு $1 ஈக்குவல் டு ஒரு 70 rupees அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 100 × 70 அப்படின்னு பார்த்தோம்னா 7,000 rupees வருது இல்லையா? ஸோ யூஎஸ்ஏல அப்போனா அந்த மொபைலோட ப்ரைஸ் என்னவாக இருக்குது? 7,000-ஆக இருக்குது. இந்தியாவில் அதோட ப்ரைஸ் என்னவாக இருக்குது? 10,000 rupees-ஆக இருக்குது.
ஸோ ரெண்டு கண்ட்ரியோட பர்ச்சேசிங் பவரை கம்பேர் பண்ணுற டேர்ம் தான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்கிறோம். பேரிட்டி இஸ் கம்பேரிங் டூ ஈக்குவல் திங்ஸ். ஸோ ஒரு திங்கை ரெண்டு எக்கனாமியோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஊரில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் $10,000 இருக்குது. யூஎஸில் அதே மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் $100 இருக்குது. $1 ஈக்குவல் டு 70 rupeesனு வச்சுக்கிட்டோம்னா $100 ஈக்குவல் டு 7,000 rupees இருக்குது. ஸோ யூஎஸ்ஏல இருக்கிற காஸ்ட்டை விட நம்மளோட காஸ்ட் என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மணி வேல்யூவை கம்பேர் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறோம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த லெசனில் போக வேண்டாம். ஜிடிபியை எதை வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணுறாங்க இன் ஹெச்டிஐ. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அடல்ட் லிட்ரஸி ரேட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இது எல்லாத்தையும் ஜிடிபியில் கேல்குலேட் பண்ணி பிபிபி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியோட அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் த கேல்குலேஷன் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். India climbed one spot to 130 out of 189 countries in the latest human development rankings released today by the United Nations Development Program. United Nations Development Program ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 189 கண்ட்ரீஸில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது, 130th பிளேஸில் இருக்குது. இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேங்கிங்ஸில் டோட்டல் 189 கண்ட்ரீஸில் இந்தியா காட் 130th place. Between 1990 and 2017, India's HDI value increased from 0427 to 0640. 1990க்கு அப்புறம் தான் நிறைய எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால் HDI வேல்யூ என்ன இருக்குது, பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் நியர்லி 50%. ஸோ HDI வேல்யூ என்ன இருக்குது, 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. திஸ் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் த கண்ட்ரிஸ் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் இன் lifting millions of people out of poverty. ஸோ HDI இண்டெக்ஸ் 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம என்ன கிளியராக சொல்லலாம்னா, நிறைய பீப்புள் பாவர்ட்டியிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. இட் ஹஸ் அப்லிஃப்டட் த பீப்புள் ஃப்ரம் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அண்ட் இன்னொரு டாபிக் நம்ம பார்க்கணும், தட் இஸ் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ். ஸோ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் பற்றி பார்த்துருக்கோம். வாட் இஸ் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, the term gross national happiness was coined in 1972 during an interview by a British journalist for the Financial Times at Bombay Airport, when the King of Bhutan, Jim Singh Wangchuk, said gross national happiness is more important than gross national product. ஸோ பாம்பே ஏர்போர்ட்டில் ஒரு நியூஸ்பேப்பரோட நேம் ஃபினான்ஷியல் டைம். ஸோ ஜேர்னலிஸ்ட்னா யார், நியூஸ் பேப்பருக்காக ஒர்க் பண்ணுறவர் தான். ஸோ ஒரு பூட்டான் கிங் அவர் தான் இந்த டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எந்த டேர்மு, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ்ங்கிற டேர்மு இந்த இயர் 1972 எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, பாம்பே ஏர்போர்ட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் இன்டர்வியூக்காக இது சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷனல் ப்ராடக்டை விட இதுதான் இம்பார்ட்டன்ட், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னா, இன் 2011 த UN General Assembly passed a resolution, happiness towards a holistic approach to டெவலப்மெண்ட்டை அச்சீவ் பண்ணணும்னா தட் இஸ் த்ரூ ஹாப்பினஸ் அப்படிங்கிறத UN General Assembly சொல்கிறாங்க. urging member nation to follow the example of Bhutan and measure happiness and well-being and calling happiness a fundamental human goal. ஸோ எல்லா மெம்பர் கண்ட்ரீஸ்லையும் யூஎன் என்ன சொல்கிறாங்க, பூட்டான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு ஹாப்பினஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த பீப்புளை மெஷர் பண்ணுங்கள். ஹாப்பினஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஹியூமன் கோல். ஒரு ஹியூமன் கோலே என்னவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கிறது தான், அதை மெஷர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் சொல்கிறாங்க. யாரை மாடலாக எடுத்துக்கணும், பூட்டானை மாடலாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸோட பில்லர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் அப்படின்னா என்னன்னு தெரியும், நமக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கணும் ப்ராப்பராக, அண்ட் கீப்பிங் சம்திங் அவைலபிள் ஃபார் அவர் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், அந்த மாதிரி இருக்கிறது சஸ்டைனபிள்னு சொல்கிறோம். அண்ட் ஈக்விட்டபிள், எல்லாத்துக்கும் ஈக்குவலான ஒரு சொசைட்டி அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கிடைக்கணும். என்விரான்மெண்டல் கன்வர்சேஷன், என்விரான்மெண்ட்டை நம்ம
என்ன பண்ணக்கூடாது, அழிக்காமல் கன்சர்வ் பண்ணணும். ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சரை பாதுகாக்கணும் அண்ட் அதை டெவலப் பண்ணணும். குட் கவர்னன்ஸ், நல்ல ஒரு ரூல் இருக்கணும். ஸோ தட் பீப்புள் வில் பி ஹாப்பி இன்சைட் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. த 9 டொமைன்ஸ் ஆஃப் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். எப்படிலாம் இருந்தால் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம்னா, சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், மனசளவில் பீப்புள் எப்படியா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்கணும். டைமை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இருக்கணும். கண்ட்ரியில் நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும். கல்ச்சரல் டைவர்சிட்டி அண்டு ரெசிலியன்ஸ் அப்படின்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் வேரியஸ் வெரைட்டி ஆஃப் கல்ச்சர் இன் எ சொசைட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கல்ச்சரல் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். ஒரே எக்கனாமியில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கல்ச்சரல் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். அண்ட் ரெசிலியன்ஸ்னால் கெப்பாசிட்டி டு ரெக்கவர் குவிக்லி ஃப்ரம் டிஃபிகல்ட்டிஸ். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுனாலுமே அதுலேருந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகி பழைய நிலைமைக்கு திரும்புறது தான் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கணும் ஒரு எக்கானமி. குட் கவர்னன்ஸ் இருக்கணும். கம்யூனிட்டி வைட்டலிட்டி அப்படின்னா, community's collective capacity to change with enhanced level of participation for a healthy community. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். கம்யூனிட்டினா குரூப் ஆஃப் பீப்புளை தான் நம்ம கம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக எல்லா பீப்புளும் அதில் இன்வால்வ் ஆகி அதுக்காக ஒர்க் பண்ணுறது கம்யூனிட்டி வைட்டாலிட்டின்னு சொல்கிறோம். ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டி, ஈக்காலஜினா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். நமக்கு தெரியும் இல்லையா, கிராஸ்லேண்ட், ஓஷன், டெசர்ட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எக்கோசிஸ்டம்னு சொல்லுவோம். நிறைய டைவர்ஸ் எக்கோசிஸ்டம்ஸ் இருக்கணும். அண்ட் த ரெசிலியன்ஸ், ஏதாச்சும் அதுக்கு பிரச்சனை வந்துச்சுனாலும் ஏபிள் டு ரெக்கவர் குவிக்லி இருக்கணும். குட் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் இருக்கணும். இதெல்லாம் தான் டொமைன்ஸ் ஆஃப் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோர் தென் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் 1990க்கு அப்புறம் தான் நிறைய எக்கனாமிக் பாலிசிஸ் வந்துச்சு. நம்ம பார்த்தோம் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இதனால தான் இட் இஸ் பாசிபிள் டு அச்சீவ் எக்கனாமிக் growth in a short period of time. So that's it, the lesson gets over. You need to understand the lesson very clearly, which will be helpful for your future. Okay, thank you students. Let's meet in the next class.